Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பத்தினா ரீசெண்டா நம்ம சேனல்ல வாட்ஸ்அப் பத்தின ஒரு 3 ஃபீச்சர்ஸ் வந்து நார்மல் யூசர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. அதுல ஒன் ஆஃப் தி ஃபீச்சரா வந்து வாட்ஸ்அப் மல்டி டிவைஸ் சப்போர்ட் வந்து ரோல் அவுட் பண்ணிருக்காங்க சொல்லி ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா அந்த ஃபியூச்சர்ல ஒன் ஆஃப் தி ஃபீச்சரா வாட்ஸ்அப் மல்டி டிவைஸ் சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை பத்தின ஒரு எக்ஸ்பிளேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்துல இந்த வீடியோ வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. அண்ட் வீடியோ பார்க்க முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வந்து பாக்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப்போட மல்டி டிவைஸ் சப்போர்ட்டோட யூஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட் அ டைமில் சேம் டைம் உங்களுக்கு 4 டிவைஸில் வந்து உங்களோட வாட்ஸ்அப் வெப் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர், லேப்டாப், டெஸ்க்டாப்பில் வந்து அட் அ டைமில் நீங்கள் 4 வாட்ஸ்அப் வெப் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட பிரைமரி டிவைஸில் வந்து இன்டர்நெட் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற உங்கள் கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப் அல்லது டேப்ல ஒய்ஃபை ஆர் ஹாட்ஸ்பாட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா நீங்கள் அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பிரைமரி டிவைஸில் இன்டர்நெட் வந்து தேவையில்லை, 4 டிவைஸில் அட் அ டைமில் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இந்த ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபியூச்சர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரே ஒரு வாட்ஸ்அப் வெப் தான் யூஸ் பண்ணிருப்போம். நம்ம லிங்க் டிவைஸ் கொடுத்து ஸ்கேன் பண்ணி நம்ம ஒரு வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். வேற ஏதாவது ஒரு மொபைல்லையோ அல்லது ஒரு டெஸ்க்டாப்லயோ வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது வாட்ஸ்அப் வெப் கொடுத்து கனெக்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்டா இருக்கிற அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து லாக் அவுட் ஆயிட்டு நம்ம செகண்டா இருக்கிறது வந்து இங்க யூஸ் ஹியர், உங்களோட வாட்ஸ்அப் வெப் வந்து வேற ஒரு கம்ப்யூட்டர் அல்லது ப்ரௌசர்ல வந்து ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு, நீங்க அதை லாக் அவுட் பண்ணிட்டு இங்க வந்து லாகின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வந்து கேட்பாங்க. நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ இனிமேல் அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஏன்னா நீங்க அட் டைம்ல 4 டிவைஸ்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் பிரைமரி டிவைஸ்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. உங்களோட ஹாட்ஸ்பாட் அல்லது வைஃபை கனெக்ட் பண்ணீங்கன்னா நீங்க உங்களோட டெஸ்க்டாப், லேப்டாப்ல வாட்ஸ்அப் வெப் வந்து ஈஸியா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பத்தி டீடைல்ஸ் வந்து பார்ப்போம். உங்களோட லேட்டஸ்ட் வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணிக்கங்க. அப்டேட் பண்ணிட்டு உங்களோட வாட்ஸ்அப் வந்து ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு மேல 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு லிங்க் டிவைஸ் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணினா உங்களுக்கு லிங்க் டிவைஸ் கிடைத்து கீழே மல்டி டிவைஸ் பீட்டா சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் எல்லா நார்மல் யூசர்ஸ்க்கு ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. யூஸ் அப் டு 4 டிவைஸ் வித்அவுட் கீப்பிங் யுவர் ஃபோன் ஆன்லைன். நம்ம மொபைல் ஃபோன் வந்து இன்டர்நெட் ஆன்லைன் இல்லைனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. உங்க மொபைல் ஃபோன்ல இன்டர்நெட் கனெக்ட் இல்லைனாலும் நீங்க உங்களோட டெஸ்க்டாப், லேப்டாப்ல வைஃபை ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம் சொல்லியிருந்தேன். அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க டைரக்டா வாட்ஸ்அப் வந்து நீங்க அப்டேட் பண்ணிட்டு நீங்க போய் லிங்க் டிவைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மல்டி டிவைஸ் பீட்டா அந்த ஆப்ஷன் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து ஓபன் ஆகும். அதுல why join this beta சொல்லி கொடுத்திருப்பாங்க. and after your device are linked your phone will be no longer need to stay online your WhatsApp on web, desktop or portal up to 4 additional device and one phone can be used at once. So at a time நீங்க ஒரு phone வந்து யூஸ் பண்ணிக்கலாம் and 4 டிவைஸ்ல நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதான் அந்த மெத்தட். and privacy support சில கொடுத்திருக்காங்க. your personal messages or calls with continue to be end to end encryption தான். and limitations வந்து பார்த்தா you cannot message call from web, desktop or portal. நம்ம வந்து கால் பண்ணிக்க முடியாது, வீடியோ கால்ஸ் எல்லாம் பண்ணிக்க முடியாது. நீங்க அப்படி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப்போட ஆப் டவுன்லோட் பண்ணி தான் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் குவாலிட்டி மே பி அஃபெக்டட் அண்ட் சம் மைனர் இஷ்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது பீட்டா தான். நம்ம இந்த ஜாயின் பீட்டா ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணா மட்டும் தான் உங்களால 4 டிவைஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஜாயின் பீட்டா வந்து கொடுத்துட்டோம். இப்போ நம்ம எப்போ வேணா வந்து லீவ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. யூ கேன் ரீஜாயின் பீட்டா அட் எனி டைம். நம்ம எப்போ வேணா லீவ் ஆகிக்கலாம், எப்போ வேணா ஜாயின் ஆகிக்கலாம். இதுதான் இதோட ஹைலைட்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பேக் வந்துருவோம். 4 டிவைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எங்கிட்ட வந்து 4 டிவைஸ் கிடையாது. அதனால எங்கிட்ட இருக்க டெஸ்க்டாப்ல 4 ப்ரௌசர், அதாவது குரோம் ப்ரௌசர், எட்ஜ் ப்ரௌசர், மொசிலா ப்ரௌசர், பிரேவ் ப்ரௌசர் 4 ப்ரௌசர் வந்து டவுன்லோட் பண்ணிருக்கேன். ஸோ 4 ப்ரௌசர்லையும் வந்து நம்ம 4 வாட்ஸ்அப் வந்து வெப் கனெக்ட் பண்ணிட்டு அதுல மெசேஜ் வந்து பண்ணுவோம். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ரெட்மி நோட் 3 இந்த மொபைல். நீங்க பிரைமரியில் இருக்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இதுல நீங்க பாருங்க. இதுல சேட் ஹிஸ்டரியில் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க இமேஜ் எல்லாமே. நம்ம அந்த வாட்ஸ்அப் வெப்ல வந்து கனெக்ட் பண்றதுக்கு வந்து நமக்கு வந்து இன்டர்நெட் வந்து கண்டிப்பா தேவை. இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்டர்நெட் வந்து இதுல டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா வந்து பிரச்சனை கிடையாது. நீங்க ஒன்ஸ் நீங்க வாட்ஸ்அப் வெப் கனெக்ட் பண்றதுக்கு இன்டர்நெட் ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் உங்க டெஸ்க்டாப், லேப்டாப்ல வந்து உங்களோட வைஃபை ஹாட்ஸ்பாட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப் வந்து கனெக்ட் பண்ணும்போது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கேட்கும். உங்களோட மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி கனெக்ட் பண்றீங்க அல்லது ஹாட்ஸ்பாட் அல்லது வைஃபை வந்து யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ இப்போ என்னோட மொபைல் வந்து இன்டர்நெட் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட டெஸ்க்டாப் வந்து போவோம். டெஸ்க்டாப்ல நான் குரோம், எட்ஜ், பிரேவ் அண்ட் மொசிலா ஃபயர்பாக்ஸ் 4 வெப் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ 4லையுமே வந்து நான் வந்து வாட்ஸ்அப் வெப் வந்து கனெக்ட் பண்ண போறேன். நீங்களே வந்து பாருங்க. 1 by 1 வந்து கனெக்ட் பண்றேன். இப்போ நம்ம 4 ப்ரௌசர்ல வந்து நம்மளோட வாட்ஸ்அப் வெப் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். நீங்க 4லையும் வந்து சேட் ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த அப்டேட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ண முடியும். மற்ற இன்னொரு வாட்ஸ்அப் வந்து நமக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து லாக் அவுட் ஆயிரும். இப்போ நமக்கு வந்து மல்டி டிவைஸ் சப்போர்ட் மூலமா 4 ப்ரௌசர்ல 4 வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஏதாவது ஒரு ப்ரௌசர்ல வந்து யாருக்காவது ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்றேன்னா அட் டைம்ல நான் கனெக்ட் பண்ணிக்கிற 4 ப்ரௌசர்ல வந்து அந்த மெசேஜ் வந்து அப்பப்போ வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அண்ட் உங்களோட பிரைமரி டிவைஸ்ல வந்து இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகல, கனெக்ட் இல்ல, டிஸ்கனெக்ட்ல இருக்குதுன்னா நீங்க ஒன்ஸ் நீங்க இன்டர்நெட் கனெக்ட் பண்ணும்போது இந்த எல்லா மெசேஜுமே வந்து அப் டு டேட்டா வந்து உங்களுக்கு வந்து அங்க
வந்து ஆட் ஆகும், chat history வந்து ஆட் ஆயிரும். ஸோ உங்களால் 4 டிவைஸ் அட் அ டைம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து ப்ரௌசரில் வந்து யூஸ் பண்ணேன். நீங்கள் உங்களோட தெரிஞ்ச வீட்டில் உங்கள் அப்பா அம்மா, அதாவது உங்கள் தம்பி தங்கச்சிகளாக இருப்பாங்க, அந்த மொபைல், டெஸ்க்டாப், லேப்டாப் எல்லாம் வச்சிருப்பீங்க, டேப் அதில் எல்லாமே கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அட் அ டைமில் 4 டிவைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பிரைமரி டிவைஸில் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் யூஸ் பண்ணிருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது ரெட்மி நோட் 3 மொபைல். நான் டெஸ்க்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கிறது போக்கோவோட ஹாட்ஸ்பாட்டை தான் கனெக்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிருக்கேன். வாட்ஸ்அப் வெப் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இன்டர்நெட் வந்து கண்டிப்பாக வந்து தேவை. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நமக்கு இன்டர்நெட் ஆஃப் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் ரொம்பவே வந்து முக்கியம். கனெக்ட் பண்ணிட்டு உங்களோட மெசேஜ் எல்லாமே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து யாராருக்கெல்லாம் சென்ட் பண்ணுமோ எல்லாம் சென்ட் பண்ணிங்கன்னா எந்த ப்ரௌசர் 4 டிவைஸ் வந்து கனெக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். என்னென்ன டெக்ஸ்ட் மெசேஜ், என்னென்ன வீடியோஸ், என்னென்ன இமேஜ் எல்லாம் சென்ட் பண்ணிருக்கீங்களா அப்படி வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் உங்களோட இன்டர்நெட் ஆன் பண்ணதுக்கப்புறம் பிரைமரி டிவைஸில் இன்டர்நெட் ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா மெசேஜும் வந்து அங்கே வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதுதான் இந்த வாட்ஸ்அப்போட மல்டி டிவைஸ் சப்போர்ட் பற்றின யூசேஜ் எல்லாமே இருக்குது. அண்ட் மேபி இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுங்க. அட் டைம் ஏதோ ஒரு ஆஃபீஸ் கால் வந்து பேசிட்டு இருக்கீங்க, அல்லது நீங்கள் மொபைல்ஸ் எங்கேயோ தூரமாக வச்சிருக்கீங்க, நீங்கள் சிஸ்டம் வந்து லேப்டாப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அட் டைம் நீங்கள் மொபைல் ஏதாவது இன்டர்நெட் இல்லை, சார்ஜ் வந்து கட் ஆயிடுச்சு, அப்போ இருக்க சமயத்தில் நீங்கள் அதில் ஏதாவது லாகின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அங்கேவே நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில சமயங்களில் வந்து இது வந்து யூஸ் ஆகும், சில சமயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தெரியாது. அண்ட் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு இப்போதைக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை, மேபி ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த மல்டி டிவைஸ் சப்போர்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா அண்ட் எப்படி கீழே இருக்க கமெண்ட் வந்து எல்லாமே வந்து சொல்லுங்க. அண்ட் வாட்ஸ்அப்ல நீ ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வர போறாங்கன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் இன்னொரு ஃபீச்சர் வந்து கேள்விப்பட்டேன், அண்ட் டெஸ்டிங் இருக்கிற மாதிரி நம்மளோட இமேஜை வந்து ஸ்டிக்கர்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து பீட்டா வெர்ஷன்ல வரப்போகுது, டெஸ்டிங்ஸ்ல வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அந்த டிசம்பர் மெசேஜ், வியூ ஸ்டேட்டஸ் அப்டேட் நீ ஏகப்பட்டதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் பீட்டாஸ்ல வந்து டெஸ்டிங் வந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம அப்பப்போ வந்து நம்ம சேனல் வந்து எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உடனே அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிருங்க, லைக் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. மீண்டும் ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன்.